Hi guys, welcome to Arduino for Beginners. So நம்ம previous lectureல என்ன பார்த்தோம்னா Arduino IDE பத்தி பார்த்தோம். And then அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம previous வீடியோல பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Arduinoவோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். And then Arduinoல என்னென்ன நியூ டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சேனல்லேருந்து எந்த விதமான அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நான் ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லேயே சொன்ன மாதிரி Arduino சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓகேவா? ஸோ இதோட சோர்ஸ் கோடை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு அண்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு அண்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் Arduino IDE என்ன கம்பைலர் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா C and C++ கம்பைலர் தான் நம்ம Arduino IDE யூஸ் பண்ணுது. அண்ட் தென் இதோட லைப்ரரிஸ் எல்லாமே Arduinoல இன்பில்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூ டெர்மினாலஜி இன் Arduino அப்படிங்க என்னென்னு பார்த்தோம்னா ஸ்கெட்ச். ஸோ இந்த இடத்துல ஸ்கெட்ச் அப்படின்னா என்னென்னா Arduinoவில் எழுதக்கூடிய ப்ரோக்ராமை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸே நம்ம ப்ரோக்ராம்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த Arduinoவில் என்ன சொல்லுவோம்னா ஸ்கெட்ச்னு சொல்லுவோம். ஸோ Arduino ப்ரோக்ராமை வந்து நம்ம 3 மெயின் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். என்னென்னா ஸ்ட்ரக்சர், வேல்யூ அண்ட் தென் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேரியபிள் அண்ட் தென் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வரப்போகிற லெக்சர்ஸில் வந்து வேல்யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லெக்சரில் வந்து ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம Arduinoவோட சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா 2 மெயின் ஃபங்க்ஷனால் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. அது என்னென்னா செட்டப் ஃபங்க்ஷன் அண்ட் தென் லூப் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் இல்லை ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு ஷார்ட்டாக வந்து ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமில் கால் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்மளோட ப்ரோக்ராமோட சைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட லைப்ரரியில் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட வேரியபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை பின் மோட்ஸாக இருக்கட்டும், அதாவது அவுட்புட்டா இல்லை இன்புட்டா அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை சம் அதர் பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறதை வந்து எதில் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷனில் தான் டிஃபைன் பண்ணுவோம். இந்த வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோன்னா, நம்ம ஒன்ஸ் Arduino வந்து பவர் அப் பண்ணோன்னே எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா நம்ம ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுறோம்ல அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் பட் வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் இந்த வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா வாய்ட் லூப் ஃபங்க்ஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இனிஷியல் வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம செட்டப் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாய்ட் லூப்புக்கு வந்து வருவோம். ஸோ இந்த வாய்ட் லூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நேம் சொல்கிறபடியே இது கன்சிக்யூட்டிவாக வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டோன்னா அது வந்து ஃபார் எவர் எகெயின் அண்ட் எகெயின் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம Arduino போர்டை வந்து ஆக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த வாய்ட் லூப் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எல்இடி வந்து 5 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து ஃபார் எவர் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் இந்த வாய்ட் லூப் நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் இந்த வாய்ட் லூப் ஃபங்க்ஷனில் எழுதிட்டேன்னா ஸோ ஃபார் எவர் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ Arduinoட சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா 2 மெயின் காம்பனன்ட்ஸால் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. அது என்னென்னா செட்டப் ஃபங்க்ஷன் அண்ட் தென் லூப் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு தேவையான இனிஷியல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம செட்டப் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணி வைப்போம். அந்த லூப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எகெயின் அண்ட் எகெயின் வந்து ஃபார் எவர் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து Arduinoவோட பேசிக் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பேசிக் பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து Arduino போர்டில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். Okay, see you, bye bye.